ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வுக்கான விடைகள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீரற வரியா கரகத்தி எனும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ புறநானூறு. செகண்ட் கொஸ்டின், மகசீச விருது வந்து MS சுப்புலட்சுமிக்கு கொடுத்துருப்பாங்க. தாமரை திரு விருது வந்து இந்திய அரசு கொடுக்க வேண்டிய விருது. வாழ்வுரிமை விருது அப்படிங்கிறது வந்து ஸ்வீடன் அரசு. காந்தி அமைதி விருது சுவிட்சர்லாந்து விருது அரசு. அப்போ 4, 3, 1, 2 ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி பிள்ளைத்தமிழ்னு முடிகிற நூல்கள் எல்லாமே வந்து குமரகுருபரர் வந்து இயற்றியிருப்பாரு. இங்கே வந்து அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்நூலை இயற்றியவர் குமரகுருபரர் கரெக்ட். இந்நூல் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று கரெக்ட். பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 கிடையாது, பொதுவான பருவங்கள் வந்து 7. அதுல 3 பருவம் தான் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் வந்து மாறும். அப்ப இங்க 8ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் தவறு. குமரகுருபரின் காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது 18ஆம் நூற்றாண்டு கிடையாது, 17ஆம் நூற்றாண்டு. அப்ப இதுவும் தவறா கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 தான் கரெக்டா. ஆப்ஷன் ஏ ரைட்டு. அடுத்து, வெறும் பொழுது என்னும் நூலை இயற்றியவர் உமா மகேஸ்வரி. அதாவது பூத்தொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாடத்துல வந்து ஒரு இது வரும், பாடம் வரும். அதுல வந்து உமா மகேஸ்வரி தான் அந்த இதை வந்து எழுதியிருப்பாங்க. அதுல வர வேண்டிய ஒரு கொஸ்டின் தான் இது. வெறும் பொழுது அப்படிங்கிற நூலை எழுதியவர் வந்து உமா மகேஸ்வரி. ஆப்ஷன் பி. 5th ஒன், கம்பராமாயணம் டேஸ் காண்டங்களை கொண்டது. கம்பராமாயணம் வந்து 5 காண்டங்களை கொண்டது. என்னென்ன காண்டம் அப்படின்னா, பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம். சரி, 5 கிடையாது, 6 காண்டங்கள். பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். 7ஆவதா ஒண்ணு உத்தரகாண்டம்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தர் எழுதுறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா அது நமக்கு பாடப்பகுதியில இல்ல. அபிஷியலா நமக்கு எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா 6 காண்டங்கள். அப்ப ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து 6th ஒன், வாகைத்திணை. வாகைத்திணை அப்படின்னா வெற்றி பெறத சொல்லுவாங்க. பாடான் திணை அப்படின்னா போற்றி பாடுவது. கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம். பெருந்திணைனா பொருந்தா காமம். அப்போ 2, 4, 1, 3 ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 7th ஒன், பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. தக்கையின் மீது 4 கண்கள் எனும் சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது. இது கரெக்ட் தான். இந்நூலை இயற்றியவர் சா கந்தசாமி. இதுவும் கரெக்ட் தான். இவர் எழுதிய விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இதுவும் கரெக்ட் தான். சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினத்துக்காக. அடுத்து, சுடுமண் சிலைகள் என்னும் கவிதைக்கு அனைத்துலக விருதையும் பெற்றிருக்காங்க. அனைத்துலக விருதை பெற்றிருக்காங்க. ஆனா சுடுமண் சிலை அப்படிங்கிறது கவிதை கிடையாது, இது வந்து ஒரு குறும்படம். இதுக்குதான் வந்து அனைத்துலக விருது பெற்றிருப்பாங்க. அப்ப இதுல வந்து கவிதையான மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் வந்து தவறு. இப்ப நமக்கு சரியானது எதுன்னு கேட்கிற போது 1, 2, 3 சரி. 1, 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 8th ஒன், சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர். அதாவது சிலப்பதிகாரத்தை வந்து பட்டி தொட்டி எங்கும் பரவ செய்தவர். நம்மளோட தமிழ் இனத்தை வந்து ஒன்றுபடுத்தும் இலக்கியமா சிலப்பதிகாரம் விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை வந்து எல்லா இடத்துலயுமே பரப்புவாரு. அப்படி யார் பரப்புவாங்கன்னா மாப்போ சிவஞானம் அப்படின்றவர் பரப்புறதுனால இவரை வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் டி, 8th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து 9th ஒன், டைசாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென்னிலையாக மாறியதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 1956 நவம்பர் 1 இதுலதான் வந்து கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 10th ஒன், மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. மாலவன் அப்படின்றது வந்து திருமலை குறிக்கும், வேலவன் அப்படிங்கிறது முருகனை குறிக்கும். இங்க மாலவன் குன்றம் அப்படிங்கிறது திருப்பதி, வேலவன் குன்றம் திருத்தணி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து 11th ஒன், கிராம ஊழியன் இதழில் ஆசிரியராக பணிபுரிந்தவர். கூப்பா ராஜகோபாலன். நம்மளோட பாடப்பகுதியில ஏர் புதிதா அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். அதை எழுதினவர் தான் வந்து கூப்பா ராஜகோபாலன். இவர் தான் வந்து கிராம ஊழியன் அப்படிங்கிற இதழ்ல வந்து ஆசிரியராகவும் இருப்பாரு. அடுத்து 12th ஒன், டேஸ் என்பவரின் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே கல்லில் வலிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல இருந்தே. அப்ப முதலாம் ராசராசன் காலத்துல இருந்தே மெய்கீர்த்தி வந்து கல்லில் வந்து வடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 13th ஒன், கோப்பரை கேசரி திருபுவன சக்கரவர்த்தி எனும் பட்டங்கள் கொண்ட மன்னர் அப்படின்னு சொன்னா அடுத்து 2nd ஒன். ஃபர்ஸ்ட் முதலாம் ராசராசன் பார்த்தோம். இப்ப 2ஆம் ராசராச சோழன். 2ஆம் ராசராச சோழனாக வந்து கோப்பரை கேசரி திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அடுத்து இலக்கண குறிப்பு திறக்க. வண்ணமும் சுண்ணமும். இந்த அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கா? நமக்கு வரைஞ்சு வந்தா உண்மை தொகைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே வெளிப்படையா வந்தா எண்ணுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க வந்து உம்முங்கிறது வந்து வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இது வந்து எண்ணுமை. ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த 15th ஒன். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது? சிலப்பதிகாரம்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை தான் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 16th ஒன். அடிகள் நீரை அருளுக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் முறையே யாருடைய கூற்றுகள்? அடிகள் நீரை அருளுகன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா சீத்தலை சத்னார் வந்து இளங்கோவடிகள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்ணியிருப்பாரு. அப்போ இது யாரோட கூற்று அப்படின்னா அடிகள் நீரை அருளுகன்றது சீத்தலை சத்னார். அடுத்து நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது வந்து இளங்கோவடிகள். அப்ப சீத்தலை சத்னார் இளங்கோவடிகள். ஆப்ஷன் டி. அடுத்து 17th ஒன். உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு டேஸ் எனப்படும்? உரையிடையிட்ட பாட்டுடை செயல்னு சொல்லுவாங்க, உரைப்பாட்டு மடைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ இங்க ஆப்ஷன் டி பாருங்க, 1 மற்றும் 2 சரி, இதுதான் கரெக்ட். அடுத்து 18th ஒன். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய ராஜம் கிருஷ்ணனின் புதினம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கரிப்பு மணிகள் அப்படிங்கிறது வந்து இது உப்பள தொழிற்சாலையில ஈடுபடுற தொழிலாளர்களை பத்தி சொல்ற ஒரு நூல் தான், புதினம் தான் இது. கரிப்பு மணிகள். அலைவாய் கரைகள் அப்படிங்கிறது வந்து கடற்கரையோட பகுதிகளில் வாழ்பவர்களை பத்தி சொல்லும். இங்க வந்து தொழிலாளர்களோட உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டும் புதினம் எதுன்னா சேற்றில் மனிதர்கள். ஆப்ஷன் சி. இந்த கூட்டு குஞ்சுகள் வந்து குழந்தை தொழிலாளர்களை பத்தி சொல்லும். அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், சேற்றில் மனிதர்கள். 19th ஒன். வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது, அதாவது ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படிங்கிற ஒரு விருதை பெற்றவர் யார் அப்படின்னா சின்ன பிள்ளை. இவர் வந்து நிறைய ஏழைகளுக்கு வந்து உதவுவார். களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு குழுவை உருவாக்கி அந்த டைமிங்ல ஏதாவது பேரிடர் காலங்கள்ல நிவாரண பணிகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால இவருக்கு வந்து வாஜ்பாய் அவர்களே வந்து பெண்ணாற்றல் விருது வந்து கொடுத்திருப்பாரு சின்ன பிள்ளைக்கு. ஓகே. அடுத்து 20th ஒன். ஒருவர் பேசுவது போன்று சொற்பொழிவாற்றுவது போன்று வரும் ஓசை. ஒருவர் பேசுவது போன்றது அப்படின்னா அகவல் ஓசை. இருவர் பேசுவதுன்னா செப்பல் ஓசை. துள்ளிக்கிட்டே வர ஓசை அப்படின்னா துள்ளல் ஓசை. துள்ளாமன் சீரா வர்றது அப்படின்னா துங்கல் ஓசை. அவ்வளவுதான். இங்க ஒருவர் பேசுவதுன்னு போட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அது அகவல் ஓசை. ஓகே. 2021 வீரமாமுனிவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் சி. அடுத்து 22 கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி கண்ணதாசன். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது? ஆப்ஷன் சி மூங்கில். குறிஞ்சி வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை மலரும். பிரம்ம கமலம்ன்றது 1 வருஷத்துக்கு ஒரு முறை மலரும். ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும்தான் வர்றது வந்து மலர்றது மூங்கில். அடுத்து 24 1949 1949ஆம் ஆண்டு கலங்கா திருமணமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனவர். ஆப்ஷன் பி கண்ணதாசன். கண்ணதாசன் தான் 1949 கலங்கா திருமணமே அப்படிங்கிற பாடலை எழுதியிருப்பார். அடுத்து 25 உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ணமால் ஜெகநாதன். இவர் தான் வந்து உழுபவருக்கே, அதாவது பூமிதான இயக்கம் அந்த மாதிரி இயக்கத்துல சேர்ந்துட்டு அப்புறம் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், நிலம் சம்பந்தமான இயக்கத்துல வந்து இயக்கத்தை தொடங்கி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து இந்த கிருஷ்ணமால் ஜெகநாதன். அடுத்து 26 கூற்று 1 மாப்போ சிவஞானம் வந்து 1952 இருந்து 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 72 இருந்து 78 வரைக்கும் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அப்ப இது கரெக்ட். அடுத்த செகண்ட் வந்து இது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்னும் இவருடைய நூலுக்காக 1956ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இவர் கரெக்ட் தான், சாகித்ய அகாதமி விருது பெற்றார். ஆனா 1956 கிடையாது, 1966. அப்போ இது தவறா இருக்கு. அப்போ கூற்று 1 மட்டும்தான் கரெக்ட். கூற்று 1 மற்றும் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 27 மீட்சி விண்ணப்பம் எனும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர்? ஆப்ஷன் பி தீசோ வேணுகோபாலன். அடுத்து 28 வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை டேஸ் என்பவர் பாராட்டுகிறார். யார் அந்த மாதிரி பாராட்டுறாங்க அப்படின்னா நக்கீரர் தான் வந்து பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை வந்து இந்த மாதிரி பாராட்டுவாரு.
ஆப்ஷன் டி. 29 நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல். இதுல அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்றது எதுன்னா மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி. 30 தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதி. இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சிலம்பு செல்வர் அப்படின்னு சொன்னவர் வந்து மாப்போசி. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமா சிலப்பதிகாரம் இருக்கிறதுனாலதான் சிலப்பதிகாரத்தை வந்து பட்டி தொட்டி எங்கும் பரவ செய்தனால இவர் வந்து சிலம்பு செல்வர்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இங்க என்ன கேட்டிருக்காங்க? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி எதை சொல்றாரு? ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். அடுத்து 31 பெருக்கை. பெருக்கை அப்படின்னா செல்வம். ஆப்ஷன் ஏ. இது பவளத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா துகிர். துகிர் அப்படின்னா பவளம் அப்படின்றது அர்த்தம். விலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருள் வரும். ஓவியர் வந்து கண்ணூல் வினைஞர் அந்த மாதிரி. கண்ணூல் வினைஞர்னா ஓவியர். அடுத்து 32 தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தல்களா நிக்குரட்பாவில் பயின்று வரும் அணி. ஆக்சுவலா இதுல என்ன சொல்றாங்கன்னா தேவரும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா யார் இருப்பாங்க? கயவர். அவங்களும் வந்து ஒரே மாதிரியானவர் தான். தேவர் வந்து நல்ல விஷயத்துல பண்ணுவாங்க, ஆனா கயவர் வந்து கெட்ட விஷயத்த அவங்க நினைச்சதை செய்வாங்க. ஆனா அவர் நல்ல விஷயத்தை செய்வார், இவர் கெட்ட விஷயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புகழ்வத மாதிரி கயவர்களை வந்து இகழ்றாங்க. அப்போ அப்படிங்கிற மாதிரி புகழ்வதை போல் பழிப்பதும் பழிப்பதை போல் புகழ்வதும் வருவது வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆப்ஷன் சி. அடுத்து 33 நாடகக்கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோளாக கொண்டவர் நா. முத்துசாமி. இவரை வந்து கலை ஞாயிறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முன்னாடியே 6th கொஸ்டின்லேயே ஒன்று வரும். கவி ஞாயிறு அப்படின்னா தாராபாரதி, கலை ஞாயிறு அப்படின்னா நா. முத்துசாமி. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 34 போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று. அந்த மாதிரியே போல செய்தல், அதே மாதிரி ஆடுறதை பார்த்து ஆடுறது, பொய்க்கால் குதிரை ஆட்டம். இதுதான் வந்து அந்த மாதிரியே செய்யறது, போல செய்தல் அப்படிங்கிற பண்புகளை பெற்றிருக்கும். அடுத்து 35 பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதி தர்மன் எனும் சமய பெயர் கொண்டு சீனாவுக்கு சென்றார். கரெக்ட் தான். காஞ்சில இருந்து தான் சைனாவுக்கு போவாங்க போதி தர்மர்னு சொல்லிட்டு பெயர் வச்சு. இவர் பௌத்த சமய மதத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதிலிருந்து உருவானது ஜென் தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். வேருக்கு நீர் எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் கிருஷ்ணமால் ஜெகநாதன். சாரி, வேருக்கு நீர் அப்படின்றது இது பண்ணது வந்து கிருஷ்ணமால் ஜெகநாதன் கிடையாது, ராஜம் கிருஷ்ணன். அப்ப இதுல கிருஷ்ணமால் ஜெகநாதன் கொடுத்ததுனால இது வந்து தவறானது. ராஜம் கிருஷ்ணன் தான் கரெக்ட். அடுத்து இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது பெற்றவர் MS சுப்புலட்சுமின்னு சொல்றாங்க. தாமரை செவ்வனி விருது யாருன்னா பால சரஸ்வதி தான் பெறுவாங்க நாட்டியத்துக்காக. பால சரஸ்வதி. அதனால இங்க MS சுப்புலட்சுமின்னு கொடுத்துருக்கறதுனால இது தவறு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 சரி. அப்போ 1 மற்றும் சரி, இது 1, 3. அப்போ 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி. அடுத்து 36 பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக எனும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி திருப்புகழ். அடுத்து 37 மலர்கள் தரையில் நழுவும் எப்போது. நம்ம முன்னாடியே சொன்னல பூ தொடுத்தல் அப்படிங்கிறது உமா மகேஸ்வரி எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லெசன்ல வர ஒரு லைன் தான் இது. மலர் வந்து இறுக பிரிச்சுச்சுன்னா அதனோட தலைகள் வந்து முறியும். அது தளர பிணைச்சோம்னா தரையில் நழுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க வந்து கேட்கறது வந்து மலர்கள் வந்து தரையில் நழுவும் எப்போ, தளர பிணைத்தால் தரையில் நழுவும். ஆப்ஷன் பி. 38 ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்களில் பொருந்தாதது. ஆண்பால் பிள்ளை தமிழ்ல பெண்பால் பிள்ளை தமிழுக்கு பொதுவானது 7 பருவம். அதுல வந்து ஆண்பாலுக்கு வந்து சிற்றில் சிறுபறை சிறுதேர், அது 3மே ஆண்பால் பிள்ளை தமிழுக்கான பருவம். பெண்பாலுக்கு கலங்கு அம்மானை ஊசல் இதெல்லாம் வந்து பெண்பாலுக்கு. இங்க வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள்ல பொருந்தாதது எதுன்னு கேட்கிறாங்க. சிற்றில் சிறுபறை சிறுதேர் வந்து 3மே வந்து ஆண்பால் பிள்ளை தமிழ் தான். அம்மானை மட்டும் தான் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம். அப்போ இதுக்கு 38க்கான ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 39 சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர். ஆப்ஷன் பி சாந்த் கந்தசாமி. அடுத்து 40 பொறுத்துக்க. என் கதை என் கதைனாவே நாமக்கல் கவிஞர் ராமநாதனார் தான். வேருக்கு நீர் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். அறமும் அரசியலும் அப்படின்னா மு வரதாசனார். எண்ணங்கள் அப்படின்னா எண்ணங்கள் உதயமாகுது MS உதயமூர்த்தி. ஞாபகம். அடுத்து அதுக்கு என்ன ஆப்ஷன்னா 4, 1, 2, 3. ஆப்ஷன் ஏ. அடுத்து 41 அறமர கண்ட நெறிமான் அவியம் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் டி புறநானூறு. அடுத்து 42 பிழையா நன்மொழி என்று வாய்மையை பற்றி கூறும் நூல்.
வாய்மை, ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுதான் வாய்மை. வாய்மைன்றது உண்மை, உண்மைங்கிறது ஒரு நல்ல ஒரு நேர்மறையான விஷயம் தானே, நல்ல அப்படின்றதுனால நச்சினை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து 43 அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை இன்னும் வரிகள் இடம்பெற்ற நூலின் ஆசிரியர். மீட்சி விண்ணப்பம்னு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம், தீசோ வேணுகோபாலன். அதே லெசன்ல வர்றதுதான் அது, வர ஒரு லைன் தான் இது. அதுல எழுதினவர் யாருன்னா தீசோ வேணுகோபாலன் தான். அடுத்து 44 பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். கரெக்ட். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கினார். கரெக்ட். இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல்லாகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. இவருக்கும் கரெக்ட் தான். சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் இவர் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் கதையையும் படைத்துள்ளார். கதை கிடையாது, இது வந்து நாவல். அப்படிங்கிற போது இது தவறா இருக்கு. அப்ப இங்க தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் டி, 4th கொஸ்டின், 4th ஒன்று தான் தவறானது. அப்ப 4th ஒன்று தான் இதுல கரெக்ட். அடுத்து 45 கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம். ஆப்ஷன் சி, சேரமான் காதலி. இதுவும் புதினம் தான், ஆனா இதுல சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காது. ராசதண்டனை அப்படிங்கிறது வந்து கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை வச்சு ஒரு இயற்றின ஒரு நாடக நூல். இதுல வந்து சேரமான் காதலி தான் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம். அடுத்து 46 சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டத்தை டேஸ் என்பவருக்கு வழங்கினார். ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். வீரமாமுனிவருக்கு தான் சந்தா இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் பட்டத்தை வந்து சந்தா சாஹிப் கொடுப்பாரு. இஸ்மத் சன்னியாசினா என்ன அப்படின்னா தூய துறவி அப்படின்றது மீனிங். இது என்ன சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா இதுல வந்து பாரசீக சொல்லு. அது அந்த கொஸ்டின் தான் கீழே, இந்த கொஸ்டின் தான் கீழே கொடுத்துருக்கேன். இப்ப இதுக்கு வந்து வீரமாமுனிவருக்கு தான் அந்த பட்டத்தை வழங்குவாங்க. ஆப்ஷன் பி கரெக்ட். இஸ்மத் சன்னியாசி என்று டேஸ் சொல்லுக்கு தூய துறவி என்பது பொருள். தூய துறவி தான். என்ன சொல் அப்படின்னா பாரசீக சொல். ஆப்ஷன் சி. 48 தேம்பவாணி எனும் காப்பியம் டேஸ் காண்டங்களையும் டேஸ் படலங்களையும் உள்ளடக்கி டேஸ் பாடல்களை கொண்டுள்ளது. அது வந்து 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்து 49 தேம்பா கூட்டல் அணி என பிரிந்து டேஸ் என்ற பொருளை தருகிறது. தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா பாடாத மாலை அப்படின்ற பொருள். ஆப்ஷன் டி. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் அப்படின்னா கு அழகிரிசாமி. ஆப்ஷன் பி. இவரை தொடர்ந்துதான் அந்த கீராலாம் வருவாங்க. அப்போ 50th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, கு அழகிரிசாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான ஆன்சர் கீஸ் டிஸ்கஷன் பார்ட் முடிஞ்சது. மறுபடியும் அடுத்த டெஸ்ட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.